அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தோன்றாங்க ஒரு பெஞ்ச் மாதிரி அமைக்கணும். கொஞ்சம் திரும்ப தோன்றுவாங்க, பெஞ்ச் அமைப்பாங்க. அது எதுக்குன்னா ஒரு சரிவு ஏற்பட்டால் கூட அந்த பெஞ்ச் அளவோடு நின்றுக்கும். ஆனால் இவர்கள் தோண்டுவதெல்லாம் அப்படியே நேர அகல பாதாளத்துக்கு. இதனால் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 6 பேர் இறந்து போனாங்க. 54 குவாரியில் திருநெல்வேலியில் இயங்கக்கூடிய 54 குவாரியில் 53 குவாரி சட்டவிரோதமாக இயங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லைங்க, எல்லாமே சட்டவிரோதமாக இயங்குதா? 1,09,000 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் அவர் அன்னி தேதி வரைக்கும் எடுக்கலாம். ஓகே. ஆனால் அவர் எடுத்திருப்பது 6,78,000 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் அந்த 1.5 வருஷத்துல. இது 5 ஆண்டு கொடுத்தால விட அதிகமா இல்ல இருக்கு. அதை விட டபுள். ஞானதிரவியம் எம்பியா இருந்தவர் அப்பாவுலாம் அழுத்தம் கொடுக்குறாங்க கலெக்டருக்கு. எப்போ திறப்பீங்க? மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, குவாரியில் இருக்கிற சில பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பயங்கர சவுண்டு. சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் கிராக் விழுது. கிராக் வீட்டில் கிராக். அந்த வீட்டுக்காரங்க ஆயிராங்க, வீடு கட்டியே 6 மாதம் தாங்க ஆகுது, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்டிலேருந்து அங்கிருந்து அழிக்கிறாரு, சட்டவிரோதமாக அள்ளி இருக்கிறாரு. இப்போது ஜெயகாந்த் என்ன சொல்றாரு, எந்த சர்வே நம்பருக்கு லைசன்ஸ் இருக்கோ அந்த சர்வே நம்பர்ல அவர் எக்ஸ்ட்ரா வாழ்னா அதுக்கு பேரு சட்டவிரோத கொள்ளை கிடையாது. அதுக்கு பேரு அதிகப்படியான எடுத்திருக்கிறார். புதிய சொல்ல உருவாக்குறாரு. அப்படியே தோண்டி போய் பூமியோட அந்த பக்கத்துல வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கூட பண்ணா கூட இவங்க காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணா செய்வாங்க. இந்த கனிம வளத்துறையில் 3,12,000 தான் அலவுடு. அவர் 6,78,000 எடுத்துட்டாரு. திரும்ப திறந்து விட்டு 2 வருஷமா அள்ளிட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு தெரிந்தே, அரசு தான் தெரிஞ்சு, அரசு தான் ஓபன் பண்ணி விட்டது. திருடர்கள் முன்னேற்ற கழகம் திமுகவில் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. ஏன் திமுகவை சொல்லணும்? அது அரசு இயந்திரம், அதிகாரிகள் மேல தானே குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. திமுக அரசு தானே நடக்குது. நீங்க கிரெடிட்டுக்கெல்லாம் மட்டும் திமுக செஞ்சதுன்றீங்க. நீங்க நான் வேலை வாய்ப்பு, மக்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் போகுது அந்த குவாரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இல்லை கொத்தனாருக்குன்னு சொல்றேன். சட்டவிரோத வேலைகள் மூலமாக நீங்க வாழ்வாதாரம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நாளைக்கு கஞ்சா நம்ம லீகலைஸ் பண்ணால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். திருடர்கள் முன்னேற்றுவதற்கான ஆட்சியா, மக்கள் முன்னேறுவதற்கான ஆட்சியா? திராவிட முன்னேற்ற கழகமா, திருடர்கள் முன்னேற்ற கழகமா? திருநெல்வேலியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கேரளா கொடுத்துருக்கீங்க. நான் மொத்தமாக ஒரு ரேட் பேசி வித்துருங்கன்ற. நான் ஒரு ரேட் பேசி வித்துடலாம்ல. அமைச்சர் துரைமுருகன் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்றீங்க. அதில் துரைமுருகன் வீட்டுக்கு போகணுன்றேன். ரஜினிகாந்த் பேசினா அடுத்த நாள் பேச தெரியுதுல அவருக்கு. ஏதாவது பண்ணணும்னா நீங்களா சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் என்கொயரியே பண்ணாமல் மொத்தமாக உங்களுக்கே அனுப்பிடுறோம்னு சொல்லி என்டையர் பெட்டிஷனை கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. தன்னிச்சா அனுப்பி தானங்க டிவிஎஸ்சி. நீங்கள் டிவிஎஸ்சியோட நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியாது. எனக்கு நான் என்ன சொல்கிறேன், பேசாமல் டிவிஎஸ்சியை பூட்டிட்டு எல்லாரையும் வீட்லேயே உட்கார வச்சுருங்க. சம்பளம் இனிமேல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வீட்டிலேருந்தே சம்பளம் வாங்கிக்கட்டுமே. அது எதுக்கு டெய்லி காலையில் ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வரணும், ஈவினிங் ஒரு வாட்டி வீட்டுக்கு போகணும்? MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort, 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். call 9962888888. வணக்கம். வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய பதிவில் பார்க்கும்போது இந்த ஆட்சியில் கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி பலவிதமான ஆதாரங்களை அடுக்கியும் கூட நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. எது போன்ற புகார்களை அளித்திருந்தீங்க? அதனுடைய வீரியம் இன்னைக்கு எப்படி இருக்குது? சட்டவிரோத கல்குவாரி கனிமவள திருட்டுங்கிறது இந்த தமிழ்நாட்டில் பல இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலியில் நம்ம ஆதாரங்களோட எப்படி 1 கோடி மெட்ரிக் டன்னுக்கு மேலே ரஃப் ஸ்டோன், சாதாரண கற்கள்னு சொல்லப்படக்கூடியது, இதை சட்டவிரோதமாக கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் பிப்ரவரி 2024 வெளியிட்டோம். இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, அடைமதிப்பான் குளம்னு ஒரு இடத்துல ஒரு 6 பேர் இறந்து போகிறாங்க குவாரியில். ஏன் இறந்து போகிறாங்கன்னா, அந்த குவாரி அப்படின்னு எப்படி இருக்கணும்னா, ஒரு குவாரியில் தோன்றதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டிசைன் படி எப்படி இருக்கணும்னா, இப்படி தோன்றாங்க ஒரு பெஞ்ச் மாதிரி அமைக்கணும். கொஞ்சம் திரும்ப தோணுவாங்க, பெஞ்ச் அமைப்பாங்க. அது எதுக்குன்னா ஒரு சரிவு ஏற்பட்டால் கூட அந்த பெஞ்ச் அளவோடு நின்றுக்கும். உங்களுக்கு அதே மாதிரி போவதற்கும், நீங்கள் வண்டிகள் போவதற்கும் போதுமான வைடு ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் இவர்கள் தோண்டுவதெல்லாம் அப்படியே நேர அகல பாதாளத்துக்கு. ஸ்பேஸ் விடுறது கிடையாது. அந்த பெஞ்சு போடுறது கிடையாது. அகல பாதாளத்துக்கு தான் இவங்க தோன்றாங்க.
இதனால் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 6 பேர் இறந்து போனாங்க. இறந்து போனோன்னா எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒருங்கிணைச்சு ஒரு ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனர் அப்பொழுது வந்து வர நிர்மல் ராஜன்றவர் ஒரு டீமை போட்டு எல்லா திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா குவாரியும் பார்க்க சொல்கிறாரு. இது என்ன ஆண்டு? 2022 மே. ஓகே. பார்த்து அவங்க வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அறிக்கை கொடுத்ததில் தான் இந்த மாதிரி 1 கோடி மெட்ரிக் டன்னுக்கு மேலே இந்த மாதிரி சட்டவிரோதமாக எப்படி அள்ளியிருக்கிறாங்க. 54 குவாரியில் திருநெல்வேலியில் இயங்கக்கூடிய 54 குவாரியில் 53 குவாரி சட்டவிரோதமாக இயங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லைங்க, எல்லாமே சட்டவிரோதமாக இயங்குதா? அதுதான் சட்டவிரோதமான லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ இது சட்டவிரோதம்னா என்ன? லைசன்ஸ் வாங்கின அளவை விட இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டான்லி ராஜா குவாரின்னு ஒன்று காமிச்சிருக்கிறோம். 3,12,000 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் 5 வருஷத்துக்கு எடுக்கணும். ஆகஸ்ட் 2020 முதல் ஆகஸ்ட் 2025 வரை இதுக்கு தான் லைசன்ஸ் வாங்குறாங்க. ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ மே 2022 செக்கிங் போகிறாங்க. 2 வருஷம் கூட முடியல. அப்போ அந்த 2 வருஷத்தில் அவர் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா அளவு, முதல் வருஷம் 62,000 கனமீட்டர், 2வது வருஷம் 62,000 கனமீட்டர், 2வது வருஷம் ஃபுல்லாக முடியல. ஸோ நீங்கள் அந்த 1 வருஷம் 9 மாதத்துக்கு அந்த கணக்கை போட்டிங்கன்னா 1,09,000 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் அவர் அன்னி தேதி வரைக்கும் எடுக்கலாம். ஓகே. ஆனால் அவர் எடுத்திருப்பது 6,78,000 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் அந்த 1.5 வருஷத்தில். இது 5 ஆண்டு கொடுத்தால விட அதிகமாக இல்லை இருக்குது. அதை விட டபுள். ஆமாம், டபுளுக்கு மேலே. அப்போது இந்த மாதிரி தான் குவாரிகளில் சட்டவிரோதமாக எல்லா குவாரிகள்லையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. குவான்டிட்டி மாறுது, சிலது கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் கூட இருக்கும், எல்லாமே. ஆனால் சட்டவிரோதமாக சொன்னப்பட்ட அளவை விட 54 குவாரிகளில் 53 குவாரிகளில் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதான் கண்டுபிடிக்கிறாங்க. கலெக்டர் மூடுறாரு எல்லாத்தையும். இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் மூடி வைக்கிறாரு டெம்பரரியாக. 53 மூடுறாரு. அப்பொழுது ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஞானதிரவியம் எம்பியாக இருந்தவர் அப்பாவுலாம் அழுத்தம் கொடுக்குறாங்க கலெக்டருக்கு. எப்போ திறப்பீங்க, மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, குவாரியில் இருக்கிற சில பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. ஆனால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கங்கிறது தான். பொதுமக்கள் வந்து திருநெல்வேலியில் இன்றைக்கி அந்த டஸ்ட்டு வெடிக்கணும்னா ஏன் இப்படி சட்டவிரோதமாக இவ்வளோ ஆழமாக எப்படி போக முடியுது அப்படின்னா, வெடிக்கு ஒரு அளவு இருக்குது. இப்போ 1 மீட்டர் தோண்டி இல்லை 1.5 மீட்டர் தோண்டி அவங்க வந்து அந்த மருந்தை வச்சு ரொம்ப குறைவான சவுண்டில் அவங்க வெடித்து அவங்க வந்து பண்ணணும். ஆனால் இஷ்டத்துக்கு அந்த மருந்து ஆழமாக போட்டு மிக அதிகமான அளவு வெடிமருந்துகளை பயன்படுத்தி பயங்கர சவுண்டு, சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் கிராக் விழுது. கிராக் வீட்டில் கிராக். இங்கே வெடித்தாங்கன்னா சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய வீட்டிலலாம் கிராக் விழுந்திருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பார்க்கலாம், ஒரு 3 நாள் முன்னாடி கிருஷ்ணகிரியில் இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஒரு குவாரி ஆப்ரேட் பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு வீடு பயங்கரமாக கிராக் விழுந்து ஒரு நியூஸ் வெளியே வந்தது. அந்த வீட்டுக்காரங்க ஆகிறாங்க, நான் வீடு கட்டி 6 மாதம் தாங்க ஆகுது, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னென்னா சட்டவிரோதமாக மிகப்பெரிய அளவில் வெடிக்கிறது. அப்புறம் அந்த ரோட்டில் நீங்கள் நடக்க முடியாது. ரோடு வந்து ஏன்னா ஒரு 10 வீல் வெஹிக்கிள் தான் பயன்படுத்தணும் சட்டத்துக்கு உட்பட்டுன்னா. இவங்க எல்லாமே சட்டவிரோதமாக எடுக்கிறதுனால 12 வீல் 14 வீல் 16 வீல்னு பெரிய பெரிய வண்டிகள் அதில் போட்டு ஓட்டும் பொழுது ரோடு டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த ரோட்டில் வந்து 2 வீலர் போகிறதுனா கூட அவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது. அதற்கு பிறகு அந்த டஸ்ட்டு வந்து படியுது. ரோட்டில் போகிறவங்க மேலே பொல்யூஷனு, மகசூல் விவசாயிகளுக்கு பூளை வந்து உட்காந்துதுன்னா மகசூல் போயிடுது. ஆமாம், வராது. அப்போது நிலத்தடி நீர் இப்படி தோண்டி போவதனால் நிலத்தடி நீர் பாதிப்பு, இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வந்து பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது மக்கள் அந்த 6 மாதம் மூடி இருந்த 6 மாதமாக. இவங்க அழுத்தம் கொடுத்து திறக்க வச்சிட்டாங்க. அப்புறம் தான் எப்படின்னு கண்டுபிடிச்சா கலெக்டர் மூடி இருக்கிறாரு, சப் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. சப் கலெக்டர் நம்ம ஆர்டிஐயில் எல்லாம் வாங்கினா ஒரு 25 குவாரிக்கு வாங்குகிறோம். சப் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்கிறார் ரொம்ப தெளிவாக. இவ்வளவு நாங்கள் அந்த 25 குவாரியில் மட்டும் 50 லட்சத்துக்கு மேலே கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் சட்டவிரோதமாக எடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து 262 கோடி ரூபா பெனால்ட்டி போட்டிருக்கிறாரு இந்த 25 குவாரிக்கு மட்டும். அப்போது பெனால்ட்டி போட்டு அதிகமாக வயலேஷன் பண்ண குவாரியெல்லாம் மூடணும்னு சொல்லி கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டுருக்காரு. சரி. ஆனால் அப்பீல் கலெக்டருக்கு போடாமல் நேரடியாக 2வது மேல்முறையீடுக்கு போகிறாங்க குவாரிக்காரங்களும். அப்போ ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனர் மாற்றிடுறாங்க. மாற்றி ஜெயகாந்தன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் கொண்டு வந்து இவங்க கூட்டு சதி பண்ணி அவர்கிட்ட நேரடியாக அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீலுக்கு போய் அவர் 262 கோடி ரூபா பெனால்ட்டியை 14 கோடியாக மாற்றுறாரு. இஎம்ஐ கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க பண்ணதெல்லாம் சட்டவிரோத குவாரி இல்லைன்ற மாதிரி ஒரு மைனிங் லைசன்ஸ் 2 வகை எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டான்லி ராஜாவே பார்த்தீங்கன்னா அவர் இடத்துல எவ்வளோ அளவு சொல்லப்பட்டிருக்கோ அதை விட கூட எடுத்துருக்கிறாரு.
பக்கத்தில் கவர்மெண்ட் லேண்டு, அதுலேருந்தும் சட்டவிரோதமாக அள்ளியிருக்கிறாரு. கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்டுலேருந்து அங்கேருந்து அழிக்கிறாரு, சட்டவிரோதமாக அள்ளியிருக்கிறாரு. இப்போது ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாரு, எந்த சர்வே நம்பருக்கு லைசன்ஸ் இருக்கோ அந்த சர்வே நம்பரில் அவர் எக்ஸ்ட்ரா வாழ்னா அதுக்கு பேர் சட்டவிரோத கொள்ளை கிடையாது, அதுக்கு பேர் அதிகப்படியான எடுத்திருக்கிறார். புதிய சொல்ல உருவாக்குறாங்க என்ன, அதனால் அதுக்கு ராயல்ட்டி கலெக்ட் பண்ணிட்டா போதும். அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கனமீட்டர் அதிகமாக கட்டினா கூட அந்த மினரல் இருக்குல்ல அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அந்த காஸ்ட் வந்து அரசாங்கத்துக்கு வரணும். இப்போ ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாரு, ஒரு நீங்கள் இஷ்டத்துக்கு அள்ளிக்கோங்க, உங்களுக்கு 30 மீட்டர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் 100 மீட்டர் அள்ளிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் கண்டுபிடிச்சால், ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டீம் போட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்கள் கண்டுபிடிக்கலன்னா அந்த 70 மீட்டரில் அள்ளினது பூரா உங்களுக்கு, 30 மீட்டருக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு ராயல்ட்டி கொடுங்க போதும். மீதி 70 மீட்டருக்கு ராயல்ட்டி கூட கொடுக்க தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு தான். நாங்கள் கண்டுபிடிக்கலன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது டீமை போட்டு யாராவது இறந்து போய் நாங்கள் ஒரு டீமை போட்டு தெரியாமல் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 70 மீட்டர் அதுக்கு ராயல்ட்டி கொடுத்துருங்க, அதுக்கு ராயல்ட்டி கொடுத்துருங்க. இது எவ்வளோ மோசமான ஒரு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு 10 மீட்டருக்கு லைசன்ஸை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே தோண்டி போய் பூமியோட அந்த பக்கத்தில் வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கூட பண்ணால் கூட இவங்க காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணால் செய்வாங்க இந்த கனிம வளத்துறையில். அப்போ அந்த மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு வேலையை தான் செஞ்சுருக்குறாங்க. பக்கத்து லேண்டு இல்லை இருக்கு இல்லையா, அங்கேயும் காஸ்ட் ஆஃப் மினரலை தூக்கிட்டார், இங்கே காஸ்ட் ஆஃப் மினரல் கொடுக்க வேணான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. பக்கத்து லேண்டுக்கு என்னடா பண்ணாருன்னா, பக்கத்து லேண்டில் அவங்க வந்து நாங்கள் பண்ணலைன்னு சொல்கிறாங்க, அதனால் அது யார் பண்ணாங்கன்னு திரும்ப ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குறையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. இப்படி ஓப்பன் பண்ணி விட்டவர் அந்த இப்போ உதாரணத்துக்கு ஸ்டான்லி ராஜா குவாரில் 29 கோடி ரூபா சப் கலெக்டர் பெனால்ட்டி போடுறாரு. ஏன்னா அவர் 5.5 லட்சம் கனமீட்டர் அதிகமாக அள்ளியிருக்கிறாரு. 1,09,000 அல்லணும், 6,78,000 அள்ளியிருக்கிறாரு, 5.5 லட்சம் கனமீட்டர் அதிகமாக அள்ளியிருக்கிறாருன்னு 29 கோடி ரூபா பெனால்ட்டி போடுறாரு காஸ்ட் ஆஃப் மினரலோட சேர்த்து. அதை வந்து 1.33 crores குறைக்கிறாரு ஜெயகாந்தன், வெறும் 1.33 கோடி. அதில் 25 லட்சம் இப்போ கட்டுங்க, மீதி 5 லட்சமாக கட்டிக்கோங்க. இந்த 5 மாதம் மூடி இருந்ததுல அதனால வேற பாதிக்கப்படுறீங்களா, அதனால 5 மாதம் உங்களோட லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போது சரி எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டார் ரைட்டு, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். 5 வருஷம் சேர்த்தே அவர் 3,12,000 கனமீட்டர் தான் அள்ளணும், 1.5 வருஷத்துலேயே 6,78,000 அள்ளிட்டார். இப்போ நீங்கள் அந்த பெனால்ட்டியும் குறைச்சிட்டிங்க, சரி அது வந்து குறைச்சிட்டீங்க, அது நாங்கள் இப்போ சட்டவிரோதமாக என்ன செயல்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம், அதை விட்டுருங்க, அது என்கொயரி நடக்கட்டும். ஆனால் திரும்ப திறந்து விட்டீங்கல்ல, திறந்து விட்டா அவர் என்ன பண்ணணும் குவாரிக்காரரு? எப்படி அதான் அதோட அதிகமாக அள்ளிட்டார், அள்ளவே கூடாது அவர். அப்போது நீங்கள் திறக்கவே கூடாதுல்ல, முடிதான் வச்சிருக்கணும், முடிதானே வச்சிருக்கணும். அதான் அல்ட்டார்ல. ஆமாம், 3,12,000 தான் அலவுடு, அவர் 6,78,000 எடுத்துட்டாரு. திரும்ப திறந்து விட்டு 2 வருஷமாக அள்ளிட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு தெரிந்தே, அரசு தான் தெரிஞ்சு, அரசு தான் ஓப்பன் பண்ணி விட்டது. இன்னி வரைக்கும் பெரிய பெரிய கனரக வாகனங்களில் இன்னொரு 6 லட்சம் போயிருக்கோம் கனமீட்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாம் சொல்கிறது 2020 ஆகஸ்ட்லேருந்து மே 2022க்குள்ளே 5.5 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக அள்ளியிருக்கிறாங்கன்னா, திரும்ப டிசம்பர் 2022லேருந்து இன்று வரை கிட்டத்தட்ட அதே காலகட்டம் தான், அதே அளவு தான். அப்போ அதே அளவு காலகட்டத்தில் அவங்க எவ்வளோ அள்ளியிருப்பாங்க? அதே மினிமம் அள்ளியிருப்பாங்க. இப்போல்லாம் 2-3 வாட்டி வெடி வெடிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு வெடி வெடிக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அப்போது 1 கோடி மெட்ரிக்கு நம்ம ஆதாரத்தோடு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறது தான் அது. இந்த 2 வருஷத்தில் அள்ளினது இன்னொரு 1 கோடி இருக்கும் இந்த மாதிரி சட்டவிரோதம் அள்ளினது, போய் செக் பண்ணால் தான் தெரியும் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னு. அப்போ இந்த மாதிரியான ஒரு திருட்டு வேலை, கொள்ளை அடிக்கக்கூடிய வேலையை ஒருவேளை அரசாங்கத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், இப்போ ஃபணீந்திர ரெட்டி ஐஏஎஸ்க்கோ இல்லை துரைமுருகன் அமைச்சருக்கோ இதுக்கு முன்னாடி தெரியாதுன்னு வச்சுக்கோ, இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, பிப்ரவரி 2024 புகார் கொடுத்துட்டோம்ல, ஆதாரம் கொடுத்துருக்குறோம்ல, உங்கள் அங்கே போய் ஆட்கள் ஆய்வறிக்கை கொடுத்தது சப் கலெக்டர் போட்ட ஆர்டர் தானே, அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சட்டவிரோதமாக ஜெயகாந்தன் இந்த வேலையை பண்ணியிருக்கிறான்னு தெரியும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு காமன் காஸ்ட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் உங்கள் இடத்துலையே அதிகமாக அள்ளினாலும் சரி, பக்கத்து லேண்டில் அள்ளினாலும் சரி, இது எல்லாமே சட்டவிரோத மைனிங் தான். மைனிங் லைசன்ஸுங்கிறது என்னென்னா, மைனிங் லீஸுங்கிறது என்னென்னா, சொல்லப்பட்ட அளவுக்கு தான் மைனிங் லீஸ். அதே சர்வே நம்பராக இருந்தாலும் சொல்லப்பட்ட அளவுக்கு தான் மைனிங் லீஸ். அதை தாண்டி 1 மீட்டர் போனால் கூட அது சட்டவிரோதம். இது சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. இத்தனைக்கும் அந்த அடைமிதிப்பான் குளத்தோட இதை வந்து என்ஜிடி டெல்லி வந்து சுவமோட்டோவாக எடுத்தாங்க. அங்கே போய் ஒரு பக்கம் கலெக்டர் வந்து நாங்கள் சட்டப்படி இப்படிலாம் குவாரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ஜிடி வந்து ஆமாம்மா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான்,
நீங்கள் வந்து காமன் காஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி காஸ்ட் ஆஃப் மினரல் அல்றது இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த காமன் காஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் காம்பன்சேஷனை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ஜிடி. ஓகே, டிசம்பர் 2, 2022 அதை ஃபாலோ பண்ணாங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நாளைக்கு 10 நாள் முன்பும் சரி 10 நாள் பின்பும் சரி ஜெயகாந்தன் இந்த ஆர்டர்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. காஸ்ட் ஆஃப் மினரலை ஃபுல்லாக வெய்வ் பண்ணி அப்படியே அந்த என்ஜிடி ஆர்டருக்கே எதிராக இருக்கிறாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ எந்த அளவிற்கு இந்த குவாரி கொள்ளைக்காக அரசு வேலை செய்யுது, அரசு இயந்திரம் வேலை செய்யல. நீங்கள் இது வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே அரசு இயந்திரம் தான், அதிகாரிகள் தான். ஆனால் இன்னொரு பக்கம் அறப்போர் இயக்கமோ அல்லது திரு ஜெயராம் அவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு திமுகவில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. ஏன் திமுகவை சொல்லணும்? இது வந்து அரசு இயந்திரம், அதிகாரிகள் மேலே தானே குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. யார் அரசு நடக்குது? திமுக அரசு தானே நடக்குது. அப்போ திமுக அரசு நீங்கள் கிரெடிட்டுக்கெல்லாம் மட்டும் திமுக செஞ்சுதுன்றீங்க. தப்பு பண்ணால் வேற யாரையா சொல்லணுமா? நம்ம திராவிட முன்னேற்ற கழகம்னு நீங்கள் பேர் வச்சுருக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் நீங்கள் வந்து வேலை செய்கிறது என்ன? இப்போ இந்த நான் அதுதான் கேட்குறேன். இப்போ பிப்ரவரி 2024க்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதுன்னு கூட வச்சுக்கிறேன் நான். இவ்வளவு உங்களுடைய பார்வைக்கு எடுத்து வந்ததற்கு பிறகு அமைச்சர் துரைமுருகன் என்ன பண்ணுறாரு? இன்னி வரைக்கும் ஜெயகாந்தனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா? அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்களா? இந்த குவாரி ஓனர் மேலே போட்டிருக்கிறீங்களா? இன்னி வரைக்கும் குவாரியை செயல்பட விட்டுட்டு இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற கலெக்டர்லேருந்து, இங்கே இருக்கிற ஜாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அமைச்சர் துரைமுருகன்லேருந்து எல்லாம் செயல்பட விட்டுட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து. ஏன்னா அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாமல் ஏதாவது நடந்துருமா இந்த அரசில்? ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல்? அப்போ அவருக்கு தெரிஞ்சுதானே இந்த கொள்ளை நடக்குது. கொள்ளை அடிச்சுட்டாங்க, 5 வருஷத்துக்கு பண்ணுற 1.5 வருஷத்தில் அடிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் 2 வருஷம்னு அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன். அப்போது யார் முன்னேறதுக்கு இந்த அரசு? மக்கள் முன்னேறதுக்கு அரசா, திருடர்கள் முன்னேறுவதற்கு அரசா? ரெண்டாவது, இதில் நிறைய திமுக ஆட்கள் இருக்கிறாங்க குவாரியில். கிரஹாம்பெல்னு ஒருவர் அங்கே வள்ளியூரில், அவர் ரொம்ப பெரிய பர்சன், எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ்னு சொல்லி அவங்களுடைய குரூப்பு வச்சுருக்கிறாங்க. அவங்க குடும்பமே இந்த மாதிரி எஸ்ஏவி குரூப்னு வச்சுருக்கிறாங்க. அந்த கிரஹாம்பெல் டிஎம்கேல ஒரு பயங்கர முக்கியமான நம்பர். எம்பி சீட்டு கேட்டிருந்தாங்க, இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய குவாரிலாம் வந்து அதே மாதிரி அவருடைய குவாரிக்கு கிட்டத்தட்ட 3-4 குவாரி வச்சுருக்கிறாங்க. 45 கோடி ரூபா அளவுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் குறைச்சி 3-4 கோடி ஆக்கியாச்சு. 45 கோடியை எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. ஞான திரவியம் எம்பியாக இருந்தார், அவரோட பையனே சட்டவிரோதமாக கடத்தும் போது மாட்டிக்கிட்டாரு லாரி. அவரோட லாரி போகும்போது எஃப்ஐஆர் ஆகிருக்கு. அந்த மூடி இருந்த டயத்தில் கடத்தினாங்க, எஃப்ஐஆர் ஆகிருக்கு. எம்பி பையன் அவரோட தான். ஞான திரவியமோட அவருமே இருக்கக்கூடிய அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் குரூப்பு தானே இதெல்லாம். இதில் நீங்கள் உங்களுடைய கருத்தில் வந்து சபாநாயகர் அப்பாவு குறித்து வந்து பேசியிருந்தீங்க. அப்பா அவர்கள் இதில் எங்கே வராங்க சார்? அப்பாவு வந்து ஒரு எம்எல்ஏ. ஆமாம், நீங்கள் வந்து எம்எல்ஏங்கிறது மக்களுடைய பிரதிநிதி. எஸ். அப்போ மக்களுடைய இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறாங்க. அப்போது அப்பாவு அவர்கள் மக்களுக்காக வேலை செய்யணுமா? இது வரைக்கும் அந்த குவாரி மூடின போது அப்பாவு வந்து குவாரியை பற்றி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரொம்ப முக்கியமாக ஒரு முறை பேசியிருக்கிறார் பப்ளிக்காக, வெளிப்படையாக. எப்பன்னா அந்த குவாரி மூடி இருந்தபோது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கும்போது கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்குறாரு, எப்போ திறப்பீங்க? அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பரிசீலிச்சுட்டு இருக்கோம், என்னைக்குள்ளே முடியும் திரும்ப. அப்போ அவர் ஒரு ப்ரெஸ் மீட் முன்னாடியே இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாருன்னா, நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட அதை போட்டு காமிச்சிருந்தீங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. பப்ளிக்காகவே இந்த அளவுக்கு ஒரு கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னா, அப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, சரி நீங்கள் வந்து நான் வேலை வாய்ப்பு, மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் போகுதாங்க அந்த குவாரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இல்லை கொத்தனா இருக்குன்னு சொல்கிறாரு. வேலை போகும் தானே, அதை நம்பியும் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, சில பேருடைய வேலை வாழ்வாதாரம் இருக்குல்ல, வாழ்வாதாரம், சில பேருடைய வாழ்வாதாரம் அதை நம்பி இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சட்டவிரோத வேலைகள் மூலமாக நீங்கள் வந்து வாழ்வாதாரம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நாளைக்கு கஞ்சா நம்ம லீகலைஸ் பண்ணால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதுக்காக கரெக்டு தானே. கஞ்சாவை நீங்கள் லீகலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். பண்ணுவீங்களா? பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதே தான் கல். இது இயற்கை வளம். இயற்கை வளம் சட்டத்துக்கு உட்பட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் அதற்கான வேலை வாய்ப்புங்கிறது அக்செப்டபிள். நீங்கள் வந்து 3 லட்சத்துக்கு பர்மிஷன் வாங்குவீங்க, 1 லட்சம் தான் எடுத்துருக்கணும், 6.5 லட்சம் கிலோமீட்டர் எடுக்கிறீங்க இல்லையா? சொல்லப்பட்ட அளவை விட பல மடங்கு சட்டவிரோதமாக எடுக்கிறாங்க. 54 குவாரியில் 53 குவாரி சட்டவிரோதமாக இயங்கியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த குவாரிகள்
சட்டவிரோதமாக இயங்கியது மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அப்பாவு அவர்களுக்கு தெரியும்ல, சட்டவிரோதமாக இவ்வளோ குவாரிகள் இயங்குதுன்னு தெரியும் போது அப்பாவு அவர்கள் என்ன செய்யணும்? கொதிச்சிருக்க வேணாமா? என்னடா திருநெல்வேலியோட இயற்கை வளங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கேரளாவுக்கு கொண்டு போய் வித்துட்டு இருக்கிறீங்களே, எல்லாம் அந்த 1 கோடி திருடினது எல்லாம் கேரளாவுக்கு தான் போச்சு. என்ன அது அதுவும் விசாரணை பண்ணி நாங்கள் அதானியை போட்டு கட்டுறாங்க அதுக்காக போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது விசாரணையில் தான் எங்கே போயிருக்கு அந்த கல்லெல்லாம் அப்படிங்கிறது பார்க்கணும். பட்டு கொஸ்டின் என்னென்னா, இந்த மாதிரி திருநெல்வேலியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கிறேன். அப்பா வந்து கொதித்து மக்களுக்காக பேசி என்ன திருநெல்வேலி இயற்கை வளத்தை இப்படி நான் திருட விட மாட்டேன், யார் திருடினாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்க வேணாம். மண்ணின் மைந்தர் அவர் ஒரு சபாநாயகருங்க, அவர் வந்து அசம்பிளியில் ஒரு எம்எல்ஏவா, உங்களுக்கே தெரியும் அவர் வந்து சபாநாயகராக யாரையும் பேச விடுறதில்ல, அவரே தான் நிறைய பேசுகிறாரு, பார்த்துருப்பீங்க. அப்போது அவர் வந்து ஒரு வார்த்தை துரைமுருகனை பார்த்து என்னுடைய திருநெல்வேலியில் இப்படியெல்லாம் நடக்குது, நான் ஒரு எம்எல்ஏவா இதன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, 1 கோடி மெட்ரிக் டன் திருட்டு போயிருக்கு, நீங்கள் இந்த கொள்ளைக்காரங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு துரைமுருகனை பார்த்து கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி அப்பாவு வந்து செஞ்சது சரி, மக்கள் பக்கம் நிற்கிறாருன்னு சொல்லலாம், மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றி கவலைப்படுறாருன்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் இவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க குவாரிகள்னால, சட்டவிரோத குவாரிகள்னாலன்னும் போது அதை பற்றி எதுவுமே பேசலை, அவர்கள் மீது நடவடிக்கை பற்றி எதுவுமே பேசலை. இப்போ கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க சட்டவிரோதமாக, அது சட்டவிரோதத்தை பற்றி அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க. அப்போ அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னா அதிகாரிகள் தானே சட்டவிரோதமாக இயங்குதுன்னு மூணுனாங்க. அப்போ திறக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஏன் சொன்னீங்க? ப்ரெஷர் பண்ணீங்க. அப்போ திறக்கிறதுக்கு ப்ரெஷர் பண்ண வரனால மூடுறதுக்கு ஏன் ப்ரெஷர் பண்ண முடியாது சட்டவிரோத குவாரிகளை மக்கள் பக்கம் நின்று? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்போது இதையெல்லாம் தான் வைத்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஆட்சி திருடர்கள் முன்னேற்றுவதற்கான ஆட்சியா மக்கள் முன்னேறுவதற்கான ஆட்சியா? இது வந்து திராவிட முன்னேற்ற கழகமா திருடர்கள் முன்னேற்ற கழகமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சிருக்கிறோம். இறுதியாக இதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் தான் என்ன, எதை நோக்கி இது நகரணும், ஒட்டுமொத்தமாக நடக்க வேண்டிய ப்ராசஸ் என்ன? ஆக்சுவலி அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாமல் இது எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சட்டவிரோத கல்குவாரிகளை மூடணும். யார் சட்டத்துக்கு உட்பட்டு இயங்குகிறார்களோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணணும். இவங்க 2022 அல்வாலாம் கொடுத்தாங்க, நாங்கள் ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வரோம், ட்ரோனுக்காக ஏதோ டெண்டர்லாம் கூட போட்டாங்க, ட்ரோன்லாம் வச்சுருக்குறாங்க. ஏன் டேட்டா பப்ளிக்காக இல்லை? ஏன் உங்களுக்கு இந்த ஜியாலஜி அண்ட் மீனிங் துறை மாதிரி ஒரு திருட்டு துறையை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது கனிமவள திருட்டு துறைன்னு தான் பேர் வைக்கணும், மாற்றி வைக்கணும். ஏன்னா அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த ட்ரோனில் இது பண்ண மெஷர் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் போட வேண்டியதானே. எந்தெந்த குவாரியில் எவ்வளோ அள்ளணும், எவ்வளோ அள்ளி இருக்கிறாங்க, நாங்கள் ட்ரோனில் என்ன பார்த்துருக்குறோம், எல்லாமே ஆன்லைனில் போட வேண்டியதானே. ஈவன் இந்த ரிப்போர்ட் கூட அவங்க ஆன்லைனில் போடலையே. ஏன் மக்கள் எது சட்டத்துக்கு உட்பட்டது எது சட்டவிரோதமானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். தெரிஞ்சால் தானே அங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து ஒருத்தர் சட்டவிரோதமாக பண்ணாங்க, 30 மீட்டர் தான் அள்ளணும்னா மக்களுக்கு தெரியணும் 30 மீட்டர் தான் இல்லையா. அதை தாண்டி அவங்க தோண்டும் பொழுது மக்கள் சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்க. அப்போது இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு அரசு செய்யணும். இதை முதல்ல சட்டவிரோத கல்குவாரிகளை மூடணும். கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அவர்களிடமிருந்து மீட்டெடுக்கப்படணும் சட்டவிரோதமாக இயங்கியவர்கள் மேலே. அவர்கள் மீது சட்டத்தின்படி, கனிமவள சட்டத்தின்படி 5 ஆண்டு சிறைக்கு அவர்களை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டு ட்ரையல் நடத்தி தப்பு பண்ணவங்க மேலே. அப்போது இந்த வேலைகள்லாம் ஒரு அரசு, ஜெயகாந்தன் அவரை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்து குவாரி நடத்துவோன்னு நம்ம சட்டவிரோதமாக நம்ம இயங்கினோம்னா நமக்கு இதான் கதி அப்படிங்கிறது தெரியும் ஒருவருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ வேணால் நீங்கள் திருநெல்வேலியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கேரளா கொடுத்துருக்கீங்க, நான் மொத்தமாக ஒரு ரேட் பேசி விற்றுருங்கன்றேன். நான் ஒரு ரேட் பேசி விற்றுடலாம்ல திருநெல்வேலியை கேரளாவுக்கு. அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கிறது? அமைச்சர் துரைமுருகன் கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்றீங்க. அதில் துரைமுருகன் வந்து வீட்டுக்கு போகணுன்றேன். பிப்ரவரி 2024 இன்னி வரைக்கும் அவர் வந்து என்ன ஒரு வார்த்தை பேசினாரா? ரஜினிகாந்த் பேசினா அடுத்த நாள் பேசுகிறார்ல, ரஜினிகாந்த் பேசினா அடுத்த நாள் பேச தெரியுதுல அவருக்கு. கேட்குறாங்க, பேசுகிறாரு சார், அவரு கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாரு அவரு. சரிங்க, அவருடைய துறையில் கனிம வளத்தில் ஏன் பத்திரிகையாளர்கள் கேட்கலன்னு எனக்கு தெரியல. அவரை பார்த்து கேட்கலையான்னு. 1 கோடி மெட்ரிக் டன் வந்து இப்படி சட்டவிரோதமாக இருக்கிறாங்கன்னா அவரை கண்டிப்பாக பத்திரிகைக்காரர்கள் கேட்டிருக்கணும். என்னங்க உங்கள் துறையில் இவ்வளவு திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது. ஆனால் அவர் செய்தி போய் சேர்ந்துருக்கும்ல. இப்போ உங்களை போன்றவர்கள் சொல்ல அனுப்பிச்சிருக்கிறோம்ல, அரசாங்கத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறோமே. நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம், என்கொயரி பண்ணுறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதை விட காமெடி. அவங்க போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்களாக பார்த்து முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களாக நடவடிக்கை எடுத்துக்கிறீங்களா இல்லை நாங்களாக ஏதாவது பண்ணணும்னா நீங்களாக சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் என்கொயரியே பண்ணாமல் மொத்தமாக உங்களுக்கே அனுப்பிடுறோன்னு சொல்லி
என்டையர் பெட்டிஷனை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தன்னிச்சா அமைப்பு தானங்க டிவிஎஸ்சி. நீ டிவிஎஸ்சியோட நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியாது. 3-4 மாதமாக ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, கடந்த ஒரு வருஷத்தில் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து எனக்கு நான் என்ன சொல்கிறேன், பேசாமல் டிவிஎஸ்சியை பூட்டிட்டு எல்லாரையும் வீட்லேயே உட்கார வச்சுருங்க, சம்பளம் இனிமேல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, வீட்டிலேருந்தே ஒரு சம்பளம் வாங்கிக்கட்டுமே, அது எதுக்கு டெய்லி காலையில் ஒரு வாட்டி ஆஃபீஸுக்கு வரணும், ஈவினிங் ஒரு வாட்டி வீட்டுக்கு போகணும், எதுக்குன்னு நான் கேட்குறேன். மின்சார செலவு, போக்குவரத்து, அதெல்லாம் தேவையில்லாத செலவு தான், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடாது. எந்த ஊழலாக இருந்தாலும், அதிமுக ஊழலாக இருக்கலாம், பாஜக நண்பர் மோடி நண்பர் அதானியாக இருக்கலாம், யார் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அமைச்சர் மாற்றப்படணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வேற அமைச்சர் வரணுன்றீங்களா? கண்டிப்பாக. துரைமுருகன் வந்து இந்த ஊழலில் வந்து அவருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, பிப்ரவரி 2024க்கு முன் அவருக்கு தெரியாதுன்னு எடுத்துக்கிட்டா கூட, பிப்ரவரி 2024 முதல் இன்று வரை அவர் இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால், என்கொயரின்னு ஒன்று பண்ணியிருக்கிறீங்க உள்ள, அறப்பூர் சொன்னது கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைய தேதி வரைக்கும் இருக்கிறீங்கன்னா அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அவர் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்க லாய்க்கு இல்லை. அவர் ஆக்டிவாக கொல்யூட் ஆகிறார், ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த ஊழலில் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு ஊழல்வாதிகளை, முறைகேடு செஞ்சவங்களை. இல்லைன்னா இத்தனை நேரத்துக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? அப்போது அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு யாராவது ஒரு நேர்மையானவர் கஷ்டம்தான், பட் யாராவது ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவரை வந்து அங்கே அமைச்சராக ஆக்கணுன்றீங்க.